அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க குறிவிக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை. வாக்கு அரசியலே இவங்களுக்கு குறியா இருக்கிறதுனால, நோக்கமா இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றி, மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்லை. நிக்கிறவன்லாம் யாரு? வீதியில் நிக்கிறவன்லாம் யாரு? படிச்சவன், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள். என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நிற்கிறாங்க. அப்ப எதை நோக்கி நாடு நகருது? போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான், மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான், மீனவன் வீதியில் கத்துறான், மாணவன் கத்துறான். இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க, வேளாண்குடி மக்கள் எங்க விளைநிலை நீங்க நாங்க விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்குல, சேமிப்பு கிடங்குல வைங்கன்னு சொல்லி, நான் விளைய வச்ச நெல்லை வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டாரன், வீதியில போட்டு முளைக்க வைக்கிறிய. இப்ப நீ எதை நோக்கி நகர்த்துற ஆட்சியை? இப்ப டாஸ்மாக் சரக்கு அப்படி வீதியில போடுவிய? சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறியே. அப்ப ஒரே வழிதானே இருக்கு, இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு? மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா, நாங்க அருமையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், குறையில்லாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.